BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் தனது 92வது வயதில் காலமானார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நான் விலகவில்லை. அதன் பிரகாரம் கட்சியின் தலைமை பதவியில் நானே தலைவராக தொடர்கின்றேன் என்று மாவை சேனாதிராஜா அறிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற மாகாண சபை தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியாகவே போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி A9 வீதியில் வைத்து ஊடகவியலாளர் தமிழ் செல்வன் மீது தாக்குதலை மேற்கொண்ட இனத்தெரியாத நபர்கள் அவரை கடத்த முயற்சி செய்துள்ளனர். அவை இன்றைய டிபிசியின் காலை தமிழ் செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இந்திய முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் காலமானார். புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் அரசியல்வாதியுமான மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று மாலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சமீப காலமாகவே உடல் நலக் குறைவு காரணமாக மன்மோகன் சிங் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார். 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போய்கொண்டிருந்தது. ஏப்ரல் 2024இல் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். மன்மோகன் சிங் 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பிரதமராக இருந்தார். தொடர்ந்து 2 முறை பிரதமராக பணியாற்றிய மன்மோகன் சிங் அதற்கு முன்பு 1991ஆம் ஆண்டு PV நரசிம்மராவ் அரசில் நிதி அமைச்சராக இருந்தார். அப்போது அவருடைய செயற்பாடுகள் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரத்தில் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் இவர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நான் விலகவில்லை. அதன் பிரகாரம் கட்சியின் தலைமை பதவியில் நானே தலைவராக தொடர்கின்றேன். ஆகவே தலைமை பதவி தொடர்பில் வாக்கெடுப்பொன்றை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று மாவை சேனாதிராஜா அறிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை நாளை வவுனியாவில் நடைபெற உள்ளதோடு அந்த கூட்டத்தில் தலைமை பதவியில் மாவை சேனாதிராஜாவை நீக்க முடியுமா இல்லையா என்பது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள எழுத்து மூலமான கடிதத்தில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அக்கடிதத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் ஏற்பட்ட வெற்றிடத்துக்காக கட்சியின் தலைவர் என்ற வகையில் பதில் பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு உங்களை நானே முன்மொழிந்திருந்தேன். அதற்கு அமைவாக தாங்கள் பதில் பொதுச் செயலாளராக எனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக செயற்பட்டு வருவதோடு தேர்தல் பதிவேடுகளில் அவ்வாறே காணப்படுகின்றது. அத்துடன் கடந்த 14ஆம் திகதி நடைபெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடவில்லை. அதன் அடிப்படையில் அக்கூட்டம் செல்லுபடியற்றதாகும். அதே நேரம் எதிர்வரும் 28ஆம் திகதி நடைபெறவிருக்கின்ற மத்திய செயற்குழு கூட்டத்துக்கான அறிவிப்பினை விடுவதற்கு முன்னதாக குறித்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலை எனக்கு அனுப்பி வைக்குமாறு எனது அனுமதியின் பின்னரே உறுப்பினர்களுக்கான அறிவிப்பை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி என்னால் ஸ்ரீதரன் மற்றும் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதமானது பதவி விலகும் அறிவிப்பை உள்ளடக்கியது அல்ல. நான் கட்சியின் தலைமை பொறுப்பினை சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குறித்த கடிதத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட 2 மாதங்களாகின்ற போதும் ஸ்ரீதரன் தலைமை பதவியை பொறுப்பேற்காமையின் காரணமாக நானே தலைமை பதவியில் நீடிக்கின்றேன். அவ்வாறான நிலையில் கட்சியின் தலைமை பதவி சம்பந்தமான வாக்கெடுப்பு ஒன்றை முன்னெடுப்பது தேவையற்ற விடயமாகும். தற்போது நானே தலைமை பதவியில் நீடித்து கொண்டிருக்கிறேன். மேலும் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற முறையற்ற கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நான் உறுப்பினர்களால் வெளியிடப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் உரிய பதில்களை அளித்துள்ளேன். அந்த வகையில் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பை நடத்த முடியாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியாகவே போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்க தெரிவித்தார்.
2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்ற நிலையில் அதனை தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு எதிர்கொள்ளவுள்ளது என்பது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் எமது அணியில் உள்ள பங்காளிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தியாகவே உள்ளூராட்சி மன்ற மாகாண சபைகளுக்கான தேர்தல்களில் போட்டியிடுவோம். பாரம்பரிய அரசியல் முறைக்கு மாற்றாக இடதுசாரி கட்சிகளின் கூட்டணியாகவே தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. 2024 ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற பிறகு தற்போது ஆளும் கட்சியாக மாறியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் கட்சி தொடர்ந்தும் முன்னோக்கி பயணிக்கின்றது. அத்துடன் பொதுமக்கள் எமக்கு ஆணையை வழங்கியுள்ள நிலையில் தொடர்ந்தும் ஏனைய தேர்தல்களிலும் நாம் தேசிய மக்கள் சக்தியாகவே களமிறங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றார் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிஹால் அபேசிங்க. கிளிநொச்சி A9 வீதியில் வைத்து ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் மீது தாக்குதலை மேற்கொண்ட இனம் தெரியாத நபர்கள் அவரை கடத்த முயற்சி செய்துள்ளனர். அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கையில் கருப்பு வேனில் வந்த இனம் தெரியாதவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள் ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். கடும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் போலீசில் முறைப்பாடு விடுத்துள்ள நிலையில் போலீசாரின் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளன. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள போதும் அதற்காக இறக்குமதியை மேற்கொள்ளப் போவதில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த விடயம் சம்பந்தமாக அவர் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆடம்பர வாகனங்களை தற்போது ஏலம் விடும் பணியில் ஆளும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது தங்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். 10வது பாராளுமன்றத்தில் பணியாற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இருப்பினும் அவர்களுக்கு எப்போது வாகனங்களை வழங்குவது என்பது குறித்து நாங்கள் இன்னமும் முடிவு செய்யவில்லை. எவ்வாறாயினும் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்களை இறக்குமதி செய்ய போவதில்லை. அவர்களுக்கு வாகனங்களை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலனைகளை மேற்கொள்ளவுள்ளது. அதன் அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் அமைச்சர். திருகோணமலை கடற்பரப்பில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆளில்லா விமானம் கடற்தொழிலாளர் ஒருவரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆளில்லா விமானம் எந்த நாட்டைச் சேர்ந்தது, எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. குறித்த ஆளில்லா விமானம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 552 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்படவுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. இந்த நிதியின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1888 வீடுகளையும் கலைஞர்களுக்கு 108 வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதற்கான வலுவான அரசியல் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. நிதி ஸ்திரத்தன்மைக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் சுயாதீனமாக 3ஆம் தரப்பினரால் பாராட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கேற்ப தரப்படுத்தல்களும் உயர்த்தப்பட்டுள்ளன என தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், முன்னைய ஆட்சிகள் உருவாக்கிய படுகொலியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவது முக்கியமானது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த வேளையில் நெருக்கடிக்கு காரணமாக இருந்தவர்கள் 2022 ஏப்ரலில் ஒரு தலைப்பட்சமாக வெளிநாட்டு கடன் பெறுவதை நிறுத்தி இருந்ததுடன் 4 வருட காலத்திற்குள் 8 தவணைகளாக கிடைக்கப்பெறவிருந்த $3 பில்லியன் வரையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தில் நுழைந்திருந்தனர்.
சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கடன் ஆகியவை நிலைத்தன்மை பகுப்பாய்விற்கு ஏற்ப மறுசீரமைப்பு செயல்முறை மூலம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் தாமதிப்பு மற்றும் கடினமான தன்மை காரணமாக நாடு மேலதிக செலவுகளை செய்ய வேண்டியிருந்ததுடன் மக்கள் மீதான அதிக சுமை அதிகப்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் பின்னர் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்திற்கு அமைய அப்போதைய நிலைமைகளின் நன்மை தீமைகள் என்ற இரண்டையும் கருத்திற்கொண்டு நாட்டு மக்களின் நலனுக்காக மாற்றீடுகளுடன் அரசாங்கம் முன்னோக்கி பயணிக்கின்றது. அதன்படி வேலை திட்டத்தின் அளவுகோல் மற்றும் அரச வருமானம் வழிமுறைகளுக்கு அமைய உரிய தலையீடு மற்றும் காலோசிதமான முறையில் வசதிகளை வழங்குவதன் ஊடாக 2024 நவம்பர் 26 மூன்றாவது மீளாய்வில் பணிக்குழு மட்டத்திலான இணைக்கப்பாட்டினை எட்ட முடிந்தது. சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபை அனுமதிக்கும் முன்னதாக EFFின் அடுத்த தவணை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் உரிய பங்குதாரர்களுடன் இணைந்து செயலாற்றி வருகிறது. இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மறுசீரமைப்பை உள்ளடக்கியுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு 2023 ஜூலை மாதமளவில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் உள்ளடங்கும் பலதரப்பட்ட கடன் மறுசீரமைப்பு பல்வேறு அடிப்படைகள் மற்றும் தர்க்கங்களுக்கு அமைய கடன் வழங்குனர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் மற்றும் தனியார் சர்வதேச பிணை முறிகள் என்பன வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் உள்ளடங்கும். 17 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரான்ஸ், இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணை தலைமைத்துவம் வகிக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழு சீனா எக்ஸிம் வங்கி, சீனா அபிவிருத்தி வங்கி, ஏனைய உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களான குவைத், சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஏனைய வணிக கடன் வழங்குனர்களுடன் இணைந்து இருதரப்பு கடன் தொடர்பிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு 2024 ஜூன் மாதத்தில் உரிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் குறித்த தீர்வுகளில் ஒப்பீட்டு நிலைமையை உறுதி செய்து இணக்கம் காணப்பட்ட கட்டமைப்பிற்குள் சீனாவுடனான கடன் 2023 அக்டோபர் மாதத்திற்குள் மறுசீரமைக்கப்பட்டிருந்தது. ஏனைய உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களான குவைத், சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடனான கடன் அன்னளவாக $300 மில்லியன்களாக காணப்படுவதுடன் இது ஏனைய முழு கடன் மறுசீரமைப்பு செய்தலில் 1% காணப்படுகிறது. ஏனைய அனைத்து இருதரப்பு கடன் வழங்குனர்களும் இணங்கிய கட்டமைப்புக்குள் மறுசீரமைப்பு செய்ய தற்போது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. மிகவும் தாமதமான சர்வதேச பிணைமுறி கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள், இணக்கமின்மை, முன்மொழிவுகளை மாற்றுதல், DSA மற்றும் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கைகளுக்கு இசைவாக மாற்றுதல் உள்ளிட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளை கடந்துள்ளது. இறுதியாக 2024 செப்டம்பர் 19 கொள்கை அடிப்படையில் AIP ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னர் இணக்கம் காணப்பட்டது. கடந்த காலங்களில் செலுத்த வேண்டியிருந்த $1.7 பில்லியன் அமெரிக்க உட்பட சர்வதேச பிணைமுறி கடன்களில் $14.2 பில்லியன் அமெரிக்க காணப்படுகிறது. காலோசிதமான செயற்பாடுகளை முன்னெடுத்தல் மற்றும் புதிய வசதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக புதிய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்த்துவதற்கான வலுவான அரசியல் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. நிதி ஸ்திரத்தன்மைக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் சுயாதீனமான 3ஆம் தரப்பினரால் பாராட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கேற்ப தரப்படுத்தல்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த வெற்றிக்காக சரியான முறையில் வழங்கப்பட்ட முன்னுரிமை மற்றும் பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்காக மேற்கொள்ளப்பட்ட பயனுள்ள நடவடிக்கைகள் ஆகியன முக்கிய காரணங்களாகியுள்ளன. இவ்வாறான இலங்கை மக்களுக்கு வளமான நாடு, அழகான வாழ்வு என ஏற்படுத்தி கொடுப்பதை நனவாக்க அரசாங்கம் தனது மறுசீரமைப்பு செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்தது. இதன்படி பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பான தீர்மானமிக்க முயற்சியாக 2024 டிசம்பர் 20 நடைமுறையில் உள்ள பிணைமுறி பரிமாற்றத்திற்காக புதிய பிணைமுறிகளை வெளியிடுவதற்கு வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் அதனை திறம்பட செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன என்றார் அவர். அந்த செய்திகளோடு TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.